ராம்ராஜ் வெஸ்டிகள் ஷர்ட்டுகளின் தூள். ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். எப்பயும் போல நம்மளோட டீம்ஸ் ரெடியா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So let's get down to the show. Let's welcome our judges. அசதோச அப்பளம் வடை அசப்பட்டத புத்தி ஒண்ணு போய் போதாது டோய் சொத்தை எழுதி அச்சு கோடு தச்சு 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 கோடு பிச்சு 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 கோடு ரைட்டா முத்தாடுற பெண்ணுக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்டா வர போறவரு ஒரு டிரெக்டர் அண்ட் காமெடி ஆர்டிஸ்ட். அவர் டைரக்ட் பண்ண மூவிஸ்ல மேக்ஸிமம் காமெடி சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணிருக்காரு. சோ நம்ம ஷோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஜட்ஜ்னே சொல்லலாம். சோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் டிபி கஜேந்திரன் சார். ஆமா, பக்காவா போடுவான் பத்மநாபம் பட்ஜெட், பாராளு மன்றமே பயந்து போகும் பட்ஜெட், ஊதாரி பட்ஜெட் காசை தண்ணியா பாக்குமே, சிக்கன பட்ஜெட் தண்ணிய காசா ஆக்குமே, சிக்கனத்தில் ஜெயித்து காட்ட முடியுமே முடியுமே, டம்ளருக்குள் நீச்சல் அடிக்க முடியுமே முடியுமே, பக்காவா போடுவான் பத்மநாபம் பட்ஜெட், பாராளு மன்றமே. சார் வெல்கம் டு தூள் பறக்கும் ஷோ சார். நீங்க கிளியரா ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ ஆஸ் எ டைரக்டர் வந்து நீங்க நிறைய காமெடி மூவிஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா காமெடி மூவிஸ் தான் நிறைய இப்போ வந்து எல்லாம் பாக்குறாங்க. சோ அது பத்தி எப்பவும் சினிமா இருக்கிற வரைக்கும் காமெடி தான் செல்லும். என்டர்டெயின்மெண்ட். சோ எங்க ஷோ வந்து இன் அண்ட் அவுட் ஒரு காமெடி ஷோ. சோ தூள் பறக்கும் ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்றேன். சூப்பர் சார். சோ எங்களோட ஷோ நீங்க என்ஜாய் பண்ணி பாப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். Thank you so much. Please take a seat sir. என் பக்கத்துல சார். சமீனா பக்கத்துல. நான் அங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிறேன். ஆமா, பக்காவா போடுவான் பத்மநாபம் பட்ஜெட், பாராளு மன்றமே. இப்ப ஸ்டேஜுக்கு வந்து சூப்பரா தூளான காமெடி பண்ண போற டீம் மங்காத்தா. வந்தனம் வந்தனம் வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான். என்னப்பா எல்லாம் ரெடியா? ரெடி சார், ரெடி சார். நான் ப்ரொடக்ஷன்ல இட்லி டிஃபன் ரெடியான்னு கேக்கல, ஷூட்டிங் ரெடியா? ரெடி சார், ரெடி. பக்கவா? போலாமா? போலாம் சார். எங்க ஹீரோயின் எங்க? சார் ஆன் தி வே சார், வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா சினிமால ஃபீல்ட் அவுட் ஆயிரது, அப்புறம் வந்து சீரியல்ல எனக்கு ஹீரோயினா வாய்ப்பு கொடுங்க சார், நல்லா நடிப்பேன் சார் சொல்றது, அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சினிமா ஹீரோயின் மாதிரி சீன் போடுறது. கூட்டு வாப்பா அந்த பொம்பளை. சரி காதுமோ, இன்னைக்கு வரட்டு அவளை ஒண்ணுல ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன், வந்து சீனை போட்டுக்கிட்டு இதான் அந்த சினிமா நடிகையில இதுக்குதான் ஹீரோயினா போடக்கூடாதுன்னு சாவடிக்கிறாளுங்கப்பா. எங்க பொண்ணுக்கு வரட்டும், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன், கையில மாட்டட்டும், இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி இன்னைக்கு நல்ல ஆளு மண்டைய வந்து காரம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன மேம் ஸ்லிம் ஆயிட்டீங்க? ஷூட்டிங் நல்ல உடம்பு பாத்துக்குங்க. ஓகே 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 மேம். போலாம் மேம். ஓகே எல்லாம் ரெடியாடா? மேம் சீன் போலாம் மேம். மேம் ரெடியா மேம்? காதுமா உன்னெல்லாம் அஸ்டன்டா பாத்து சேத்தம் பஜாரே செல் பக்கத்தை அடிக்கண்டா சார் சார் சார். ஓகே சார். ரெடியாமா? ஓகே ரெடி. அப்படி புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போ என்ன சீன் மேம்? எங்கப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்க? சார் வந்து சாப்பிட்டு இருக்காங்க சார், வந்துருவாங்க சார். கூட்டு வாப்பா, திண்ணி பண்டாரங்க எல்லாம் நடிக்க கூப்பிட்டா போய் கூப்பிடாதீங்களா பா, சீக்கிரம் வாங்கப்பா, அந்த ஆள் கத்திட்டு இருக்காரு. கூப்பிடு காதுமோங்க. வாமா. வணக்கம் சார். அம்மா நல்லா நடிப்பியாமா? நல்லா நடிப்பேன் சார். எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே சார். கொஞ்சம் வா சார். என்ன சார் பண்றீங்க? அட்ஜஸ்ட் பண்றமா. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் சினிமா. ஓகே நான் பண்ணிக்கிறேன் சார். நான் பண்ணுவேன். ஓகே சார். டைரக்டர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் சீரியல் நடிக்க முடியும். ஓகே சார்.
ஜூனியர் ஆர்டிஸ்டா சார் நல்லா நடிப்பேன் சார். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போல. நல்லா பேசுவேன், நல்லா டைலாக் பேசுவேன் சார். பயங்கரமா நடிப்பேன் சார். இங்க நல்லா பண்ணுவீங்க, அங்க பண்ணணும். ஓகேவா? சீன் சொல்லுப்பா. மேம் மேம் சொல்லுப்பா. சீன் என்னன்னா ரேப் மேட்டர் மேம். ரேப்பா? ரேப் ரேப்லாம் வேணாம், வேணா கெடுக்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம். சரி மேம், கெடுக்கிற மேட்டர். ஓகே. நீங்க வந்து ஆபீஸ்ல இருந்து வரீங்க. ஓகே. வீட்டுக்கு வந்தோட வாந்தி எடுக்கிறீங்க மேம். ஓகே. அப்போ வந்து உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் உங்களை அடிக்கிற மாதிரி சீன் மேம். ஓகே ஓகே. பண்ணிடுறீங்களா? ஓகே. என்னப்பா? இல்ல என்ன சீன்? நான் செல்லு நோண்டிட்டு இருந்தேன், நான் கவனிக்கல. என்ன சீன் சொன்னேன் என் பொண்ணுக்கு? ரேப் மேட்டர் மேம். அவங்க ஆபீஸ்ல இருந்து வராங்க, வாந்தி எடுத்தோடனே இங்க வாடா. என்ன சீன் இது? ரேப் மேட்டர் மேம். என் பொண்ணை எப்படி வளர்த்துட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன ரேப் சீன் அவன் நடிப்பான்னு நினைக்கிறியா நீ? ஏமா நீ நடிப்ப இந்த சீன்ல? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? என்னன்னு சொல்லிட்டு இருக்க நீ? ரேப் மேட்டர் மேம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம். போடா, டைரக்டர் வர சொல்லு போ. போடா கர்மா பையில போடா, முத நிக்காதீங்க முன்னால. என்ன சீன் சொல்லிட்டு இருக்க நீ? கேட்டுட்டு மண்டே ஆடிட்டு இருக்க. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தேன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சார், ஹீரோயின் நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க சார். வாங்கம்மா வாங்கம்மா. வாங்க தம்பி. அவன் யார் அந்த கர்மா பையன்? அவனை வர சொல்லி. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? அசிஸ்டன்ட் டைரக்டர் அம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணு வாமிட் எடுக்கிறான், ஆபீஸ் போறான்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்ப்பா அவன். சாரி தெரியாடே. ஏன்டா அறிவில்லையாடா? சோத்த திங்கறியா இல்ல குழம்பு ஊத்தி குடிக்கிறியா? சாரி மேம். ஓகே, ஒண்ணு பிரச்சனை இல்ல மேம். இப்போ என்ன சீன்னா, எப்படி வளர்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நாங்க எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு உனக்கு தெரியுமா? உன் ஃபேமிலி லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியும். சரி ஓகேமா, ஒண்ணு இல்லம்மா. இங்க பாருங்க, உங்க பொண்ணு நல்ல பொண்ணு. என்ன சொல்லுவையோ என் பொண்ணு கேட்பா, அதை நீ பண்ணிக்க போ. ஒண்ணு நல்ல குடும்பம், நல்ல கதை. ஓகேங்களா? என்ன நம்புறீங்களா இல்லையா? அதனாலதான் நான் என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன் நானு. ஓகேமா, கூல்மா. ஓகே, அந்த சீன் சார் நாங்க சார். ஓகே, அவன் டயலாக் சொல்லுவா, அப்படியே பண்ணுங்க சார். அந்த சீன் தெரியல, அப்படியே பண்ணுங்க. சூப்பரா பண்ணிடுவோம். ஓகே சார், பண்ணுங்க. கிளாப் பண்ணுப்பா. ரோலிங் 25 டேக் 1 கிளாப் ஆக்ஷன். ஒரு நிமிஷம். ஓகே. ஐயோ, திரும்ப ரோல் பண்ணு. சை, நான் சினிமா ஹீரோயினா சீரியலுக்கு வைக்க கூடாதுங்கிறது. ஆக்ஷன். சாந்தி, அம்மாடி சாந்தி, என்னமாச்சு? என்னம்மா நடிக்கிற? இவ்வளவு ஸ்பீடா பண்ணா நான் எப்படிமா சீரியலை ஓட்டுறது? அம்மா இது சீரியல்மா, நீ அப்படி ஸ்லோவா நடந்து வரணும். நான் அதுல 10 எபிசோடு ஓட்டுவேன். நீ வாந்தி எடுக்கணும், அதுல நான் 15 எபிசோடு ஓட்டுவேன். உங்க அம்மா அங்க இருந்து ஓடி வரணும், அப்படி ரியாக்ஷன் காட்டணும், அதுல 5 எபிசோடு ஓட்டுவேன். என்ன விஷயம்னு கேட்கணும், அதுல 3 எபிசோடு ஓட்டுவேன். ஏன்னா அப்பதான் ப்ரொடியூசருக்கு லாபம் கொடுக்க முடியும். இது சீரியல்மா, சினிமா இல்ல. ஸ்லோ எக்ஸ்பிரஷன், ஸ்லோ பண்ணுங்க. ரோல் பண்ணா. சரி, இதுக்குதான் சினிமா ஹீரோயினே சீரியல் நடிக்க வைக்க கூடாதுங்கிறது. 24 by take 4 clap action. சாந்தி கோடி என்னமாச்சு? என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஏமா என்ன என் பொண்ணு வாந்தி எடுத்துட்டு இருக்காளே, என்ன இப்படி பண்ணீங்க? அம்மா இது ஷூட்டிங்மா. ஏம்மா என்னம்மா என் பொண்ணை எப்படி வளர்த்திருக்கேன்னு தெரியுமாடா உனக்கு? ஷூட்டிங் வாந்திமா, ஒண்ணு இல்லம்மா. ஷூட்டிங்ல கூட என் பொண்ணு வாந்தி எடுக்கிறத பார்க்க முடியலப்பா. வேற எங்கதான் வாந்தி எடுப்பா? எப்படிப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு தெரியலப்பா. ஒண்ணு இல்ல மங்கது, உன் பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி. அந்த கர்வப்பைய மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். போலாம்ப்பா. ஏம்மா நீ மெதுவா பண்ணு, டைரக்டர் மெதுவா பண்ண சொல்றாரு, நீ மெதுவா ஓட்டுமா. கேமரா ரோல். அம்மா டாடிமா வாயில தான் வந்து. சை, 24 by take 5 action. என்னாச்சு? என்னமா சொல்ற? என்னம்மா கட்டு? நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. இப்ப எதுக்கு கட் சொன்ன? எப்ப ஆப்பிள் ஜூஸ் எனக்கு இன்னும் வரலப்பா. எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது? என் பொண்ணு தானே நடிச்சுட்டு இருக்கா. ஆப்பிள் ஜூஸை கொடுக்க சொல்ல என் பொண்ணு கூட்டிட்டு போயிருவேன் நான். ஆமா அம்மா ஒரே நிமிஷம். ஒரு ஆப்பிள் ஜூஸ்க்காக ஷார்ட்ல வந்து கட் பண்ணுவியா? பொம்பளை அடி நீ. என் பொண்ணு எவ்வளவு படத்தா ஹீரோயின் அப்ப இருக்க தெரியுமா உனக்கு? அது ஓகேமா, இப்ப சீரியல்ல தானே ஹீரோயின், படத்துல இல்லையே. முன்னால பண்ணிருக்கா, அவன் நிறைய படம் பண்ணி. என்னத்த பண்ணுனா
நீ ஓவரா பேசிட்டு இருக்க நான் என்ன, என்ன? போடா விட்டு ஓகே ஜூஸ் எனக்கு ஜூஸ் வராம என் பொண்ணு அடிக்க மாட்டா நீ வேணால்ட்ட தூட விட்டு வர வேணாமே எனக்கு குடுடா அவளுக்கு நீ வச்சுட்டு போடா ஓகே ஓகே போலாமா அம்மா நீ ரெடியா ஃபீல் பண்ணாதம்மா ஃபீல் பண்ணாம நீ நல்லா வருவமா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குமா சார் ஓகே சாரி ஓகே கேமரா ரோலிங் கிளாப் அடிடா ஆக்ஷன் ஒரே நிமிஷமா ஆக்ஷன் நான் தான் சொன்னேன் 25 take 5 clap action சாந்தி அம்மாடி சாந்தி இங்க பாருமா இன்னுமா செல்லம் தங்கு என்னடா ஆச்சு உனக்கு இங்க பாரு அசோக்கு தங்கச்சி மூச போயிட்டாடா என்னமா சொல்ற மூச போயிட்டாடா தங்கச்சி அம்மா இப்ப எதுக்குமா கட்ட சொன்ன எத்தனை மணிக்கு டைம் முடிஞ்சு 1/2 hour ஆகுது டைம் முடிஞ்சு போச்சுப்பா வாட் அவனுதான் டைம் முடிச்சுல இன்னொரு ஷூட்டுக்கு போகணும் என் பொண்ணு கூட்டிண்டு அம்மா ஒரு 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா நீ வா போலாம் என்ன வீட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க வா போலாம் எங்க பேக் சார் என்ன சார் விளையாடி போடி போ நீ வா கருவாப்பேல இங்க வா உன்னை வச்சுக்கிறேன் சரி ஓகே கமெண்ட்ஸ் கேட்கலாம் சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சூப்பர் ரொம்ப அழகாக பண்ணாங்க அது அந்த நடிகையினுடைய அம்மா வாழ்ந்து காட்டிட்டாங்க இது மாதிரி கேரக்டர்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் அதனால நிறைய டைரக்டர் சார்ல இந்த மாதிரி அம்மாக்களை நிறைய பார்த்தாச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து இது ஒரு நகைச்சுவை காமெடி தமாஷா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இந்த மீடியாவிலே வாழ்கிறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து இப்போல்லாம் நடக்கிறது இல்லை என்றைக்கோ ஒரு காலத்தில் எப்போ ஒரு காலத்தில் கொஞ்சம் இது மாதிரி காலத்தில் இருந்திருக்கு இப்போல்லாம் அப்படிலாம் யாருமே எந்த நடிகையும் இல்லை எந்த நடிகையினுடைய தாயாரும் யாரும் இப்படியெல்லாம் இல்லை இப்போ வந்து காலங்கள் மாறி போச்சு ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் நல்லா இருந்து சூப்பராக இருந்த ப்ரோக்ராமு அந்த கான்செப்ட்லாம் நல்லா இருந்து வழக்கம் போல் அவள் கிளாமர் ஹீரோயினி அதெல்லாம் கரெக்டாக இருந்து நல்லா இருந்தது சூப்பர் அம்மா கேரக்டர் சூப்பர் இன்னிட்டு ராமர் சோ ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் நானும் பார்த்திருக்கேன் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா பாவம் இப்ப சொல்லி எதுக்கு ஹர்ட் பண்றது ஆனா அந்த காலத்துல என்னன்னா ரொம்ப பூரா இருப்பாங்க திடீர்னு ஹீரோயின் ஆயிட்டு காசு வரும்ல சோ நம்ம வந்து ஏலன்னு தெரிஞ்ச நம்மள மதிக்க மாட்டாங்க சொல்லி அது கவர் பண்றதுக்காக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க தவிர ஆக்சுவலா ரொம்ப நல்லவங்க அவங்க சோ அந்த மாதிரி பார்த்திருக்கேன் அது கரெக்டா பண்ணிருக்கேன் சும்மா வந்து கட் சொல்றது ஜூஸ் எங்க ஜூஸ் வரல ஜூஸ்க்கு யாராவது கட் சொல்லுவாங்களா ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு வாட்டி ஏதோ ஒரு இது நான் எப்படி வளர்த்துருக்கேன் எங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா ஸோ சிரிப்பா இருந்துச்சு எனக்கு பல நினைவுகள் வந்துச்சு அண்ட் டைரக்டர் தான் அடிக்கணும் ஏன்னா ஆன சினிமா ஆளுங்களை வந்து சீரியல் எடுக்க கூடாதா நடிக்க கூடாதான் என்னது இப்போ சினிமா ஹீரோயின்ஸ் தான் சீரியல்ஸ்ல நம்பர் 1 இருக்காங்க ராதிகா ஆகட்டும் குஷ்பு ஆகட்டும் ரம்யா கிருஷ்ணா ஆகட்டும் நம்ம தேவயானி ஆகட்டும் சோ ரோஜா ரொம்ப டெடிகேட் ரோஜா என்ன பண்றாங்க இருக்கட்டும் நான் சீரியல் பண்ணலாம் நமக்கு அழுவுறது எல்லாம் பிடிக்காது ஜாலியா இந்த மாதிரி நகைச்சுவை இல்லைன்னா டான்ஸ் கின்ஸ்னா ஓகே சூப்பரா பண்ணிருக்கீங்க உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்புறம் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா என்ன இன்னைக்கு டேமேஜ் பண்ணல எங்களை டேமேஜ் பண்ணிட்டாங்க சினிமா ஹீரோயின்ஸ் வந்து வைக்க கூட சீரியல்னு சொல்லிட்டு என் சைடு திருப்பிட்டாரு கொஞ்சம் காமெடி நல்லா நைஸ் சூப்பர் Thank you judges thank you team மங்காத்தா அடுத்தது நம்ம ஸ்டேஜ்க்கு வர போற டீம் பவர் பாய்ஸ் என்ன திட்டுற உனக்கு பாட்டுதான் வேணும் பட்டாசு இப்ப பாரு பட்டைய கிளப்புறேன் ஹாய் வாமு நிம்மா பா ஓய் வாமு நிம்மா பா அடி நீயும் நான் ஜோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி அடி நீயும் நான் ஜோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி வாமு நிம்மா வா நிம்மா ஏய் நித்ரி ஏய் இவாடி அவங்க கூட ஆடுனுங்கற வா வர்றேங்க நான் கூட ஆட்டானுங்கற இங்க வா கடையில உட்கார் கடையை பாரு
அதான் நம்ம கடையா? அவங்க கூட உட்காருங்க. உட்காரு. ஏய், அவன் மொழியா சரியில்லை. வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். உள்ள போங்கடி. மாடி போயிடலாம். சமையல் செய்யுங்கடி. போய் சாப்பாடு செய் போ. நீயே கருவாடு மாதிரி தாங்கிற. போடா போய் சாப்பாடு செய்யடா. போடா போய் சாப்பாடு செய்யடா. போடா. மீன் மீன், கண்ட மீன், கழுத்தி மீன், கவளை மீன், சங்கரா மீன் மீன். என்ன அருமையான குரல். டேய் பாரு உன்னை இப்போ. மீன் மீன், கண்ட மீன், கழுத்தி மீன் மீன் மீன். அம்மா கட்டல. டேய் உனக்கு தான் 2 இருக்குதாடா பொண்டாட்டி. அங்க போய் என்ன இங்க வந்து சைட் வச்சிருக்கிற? ஒன்னே இழுத்தேன். ஏண்டி வெளில என்ன பண்றான் தெரியுமா? என்னடி பண்றான்? எதிர் வீட்டுக்காரே சைட் அடிக்கிறான்டி. அப்படியா? இரு நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. நைட்டு பாத்தலாமா? போமா. ஏங்க அது இல்லங்க, உள்ள வாங்க பேசணும். என்னம்மா கடையார் பாத்துப்பா. வாங்க ஒரு 2 நிமிஷம். அப்படியா? ஆமா. மீன் மீன், வாங்கம்மா வாங்க. என்ன இவன் இப்படி இருக்கான்? ரோசம் மேல கொஞ்சம் கூட பொம்பளை விளையாடினீங்களா? என்ன சத்தம் உங்களுக்கு? என்ன சத்தம் இங்க? எரியாத எரியாத. ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ் மட்டும் குத்துட்டு போயேன். எத்துன்னு போ. இல்ல இப்படி புருஷனை போட்டு வீட்டுக்குள்ள போட்டு அடிக்கிறீங்க. அறிவில்லை உங்களுக்குலாம்? என்ன பண்ற? நல்ல குடும்பத்திலே பிறக்கலையா நீங்களா? புருஷனை போட்டு வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கிறீங்க. அறிவில்லை உனக்கு? ஏய் மாமா, வா மாமா. கொஞ்சனா ஒரு குடும்ப ஒரு இது கிடையாது. வீட்டுக்குள்ள வச்சு அடிப்பீங்க. வெளியே வச்சு அடிக்கண்டி புருஷனை. வெளியே வச்சு அடிக்கண்டி புருஷனை. ஏய் வெளியே வச்சு அடிக்கண்டி புருஷனை. புருஷனை எப்படி தான் மாட்டீங்க? புருஷனை நல்லா தூக்கி போட்டு மெதிக்கிறேன். தூக்கி போட்டு இப்படி அடிக்கிறேன் புருஷன் எல்லாம். போட உள்ள இப்படி அடிக்கணும் புருஷனை. வீட்டுல வச்சு அமைதியா வச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்மள? டேய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, புருஷனை ரோட்ல போட்டு அடிக்கிறேடி. ரோட்ல போட்டு அடிக்காம பின்ன எப்படி எங்க போட்டு அடிக்க சொல்ற? ஆண்டி நாளா என் மாமியால தோ இந்த மீனை கொடுத்தே கொன்னவடி. நீ நான் 3 புருஷனையும் என் சாப்பாடு கொடுத்தா நீ கொண்டுக்கிறேன். இது 4வது. நீ 4வது. அடியே என் புருஷன் வெளியே போயிருக்கா. வந்தானா அவளையும் நான் கொல்ல வேண்டி. என் கைவரிசலை பத்தி தெரியாது இல்ல? என் மாமனார கையால ஊட்டி அவனை சாவடிச்சவடி. ஆமா மாமனார மாமியார் எனக்கு இல்லடி. இருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டுல 2 போனோம். ஆண்டி நாங்களாம் மீனுக்கே சீனு போட சொல்லி கொடுத்தோங்கடி. நீ சீனு தான் போட சொன்ன. சீனு அவங்க அப்பனே என்னடி சொல்ற? போட்டவன். ஓஹோ மீனுக்கே போன் போட சொல்லி கத்து கொடுத்த வேண்டி. நான் மீனுக்கே மிஸ் கால் குத்தோம். நீ மிஸ் கால். ஆண்டி நீ கால் தாடி கொடுப்ப. என் வீட்டுக்காரனை கூப்பிட்டு வச்சுக்க. போடி புண்ணாக்கு, போடி சுண்ணாம்பு, பொடி கொட்டை பாக்கு, பொடி வெத்தலை பாக்கு. பேசுறா. வாடா ரவுடியா நீ? ரவுடியா நீ? என்னங்க ஆச்சு அவனுக்கு? இல்லம்மா ரவுடி பையன். நீ உள்ள போடா. பாத்து ஒண்ணு இல்ல. உள்ள போ. சொல்லுங்க, நாங்க வேணா அடிக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போமா. திரும்பி அடிக்க போறாங்க. இல்ல அடி மடே. ரவுடியா நீ? உள்ள சோறு செய்ய போ. நான் பாத்துக்கிறேன் போ. ஆனா உன சாப்பிடல இருக்காமே. ஏய் ஐயோ இதாலிக்கு வாது. பெடு. ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணது. பெடு. மீனே. டேய் மச்சான். டேய் வெளியே வாடா. வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன். உள்ள போய் சாப்பிடுமா. நான் கடையை பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கடா. மீன் அப்படி என்ன போயிட போகுதுடா. பாத்துக்கிறேன் போமா. ஒழுங்கா பாத்துக்கடா. என்ன மச்சான்? என் படுதல் தாங்க முடியலடா. ஒன்னு அடிக்கிறா என்ன அடிக்கிறா உன்ன அடிக்கிறா தூக்கி போட்டு மெதிக்கிறா மச்சான். எனக்கு கொல்லுற மச்சான். இவ்வளவு ஏதோ பண்ணும் மச்சான். ஆமா மச்சான். நம்ம ஆள் செட் பண்றோம். ஓகே மச்சான். மேக்க தட்டுறோம். சரியா? அவளோட புருஷன் மேல நம்பிக்கை வேணும் மச்சான். அவளுக்கு பயம் வேணும் மச்சான். வேணும் அவளுக்கு. தூக்குறோம். இவனுக்கு இதே வேலையை ஆண்டி போது உட்காரு. பாத்தியா நான் கடையை பாத்துக்கிட்டு பேமான் எங்க போயிட்டான்னு தெரியல. பிச்சைக்காரன். ஏய் எங்கடா போன? ஏய் என்னடா பாக்குற? யாரா நீ? என்னடா இவங்க? என்ன நடக்குறீங்க? ஏண்டி என்னடி யாரு இவனுங்கெல்லாம் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே? புதுசாக்குறானுங்க. நம்ம யாருன்னு காட்டிடுவோமா? என்னடா காட்டினாதான் வேலை ஆகும் போலக்குது. என்னடா வேணும் உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? ஏய் என்ன வேணும் உனக்கு? என்னடா 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 வேணும்? ஏய் என்னடா வேணும் உனக்கு? இங்க பாக்குறேன். மீன் வேணுமா கருவாடு வேணும்? கருவாடு வேணும். மீன் தலையா தலைவா? தலைவா உமா கை வச்சுட்டாங்களா? யாரா கை வச்சது?
அவங்களா நான் இல்லப்பா. தலைவா அவங்கள தலைவா இங்க தலைவா பாவி டேய் பொட்டன குச்சி நீதானா டேய் பொண்ணுங்கள தூக்கணும்னு சொன்னேன் என் பொண்ணை சொல்ல மாதிரிடா டேய் ஐயோ நீதானா இந்த வேலை பண்றதா இல்லவா இந்த வேலை பண்றது நீதானா ஏடா ஒட்டட குச்சி அப்ப அடிக்கிறது நீ தாங்க மாட்ட நீ என்னடா உனக்கு 4 பேர் ஆல்ட் பண்றியா ஏய் லுங்கி லூசா இருக்கு பாத்து போ இவன் வாடா நீ என்னடா நடுவுல பத்து நடு வீட்ல ஓரம் வாடா டேய் நீ என்ன கட்டினதுக்கு தனி அடி வழி சாகுறியடா நாயே ஏற்கனவே கருவாடு மாதிரி இந்த மீன் வித்துக்கிறேன் நீங்க சரியில்லடி அவரை பாரு காவல்கார தெய்வம் மாதிரி இருக்காரு இவரை கட்டி இருந்தாரு வச்சுக்கவேன் பக்கத்து வாழ்க்கை கொடுப்பாங்க போங்க. ஆமாடி எனக்கு கரெக்டா இருக்கும் போல இருக்கு ஐட்டு ஆடி ஏய் ஐட்டுல போவே போயிடுவே நீ உடனே சார் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க சார் வந்தானம்மா வந்தானம்மா எல்லோருக்கும் வந்தானா மனமனமா சந்தனம் சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கலகல பாடணும் கைகள் தாளம் போடணும் விசில் ராகம் பாடணும் கைகள் தாளம் போடணும் விசில் ராகம் பாடணும் சில்லா விட்டு சில்லா வந்தா கதையை நீயும் கேளு ஓகே பவர் பாய்ஸ் நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு நினைவு எப்படின்னா, நான் வந்து நிறைய படங்கள் நான் எடுத்த படங்கள்ல வந்து பெண்களை மையப்படுத்தி தான் நான் என்னுடைய படங்கள்லாம் இருக்கும். டைட்டில் பார்த்தா கூட பெண்கள் வீட்டின் கண்கள். இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு மாறி போச்சு. நான் மட்டும் மாறல, காலம் மாறி போச்சு. அதாவது ரோஜாலும் முறையானது என்ன ரோஜா ரோஜலும் மொராய் ரோஜலும் மொராய் தெலுங்குல சொல்லுவாங்கல்ல, காலம் மாறி போச்சுன்னு. ரோஜா மாறல, ரோஜலும் மாறி போச்சு. அது மாதிரி காலம் மாறி போச்சு. இனிமே வந்து பெண்கள் வந்து அவங்க கஷ்டங்களை வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கூடாது, தெருவில் போட்டு உடைக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டீங்க. இதுதான் இனிமே நடைமுறை ஆகணும். இது மாதிரி ஆகினாதான் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஆளுங்களாம் திருந்துவாங்க. நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, பிரமாதமா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரமேஷ் கண்ணா சார். வழக்கம் போல லேடிஸ் கெட்டப்பு பிச்சிட்டி சிம்பு வினோத் உனக்கு எப்பவுமே சூட் ஆகும். அவர் சஞ்சய். தேங்க்யூ சார். ரோஜா மேம். ஓகே வெரி நைஸ். நைஸ். தேங்க்யூ ஜட்ஜஸ் அண்ட் தேங்க்யூ பவர் பாய்ஸ். அடுத்தது நம்ம ஸ்டேஜுக்கு வர போற டீம் காமெடி கிராக்கர்ஸ். குடிமகனே பெரும் குடிமகனே நான் சார் போதையே இல்ல. ஒரு நிமிஷம் நெல், ஒரே ஒரு நிமிஷம் நெல். நாத்தடிதா இல்ல ஓ நீ வாமா ஒரு நிமிஷம் வாமா, ஏன்ச்சு வாமா, வா. பொம்பளை பொண்ணா போ நீ. நான் ஆம்பளை நினைச்சேன் அங்கிருந்து பார்க்க. எது தலை எது வாழ்நெப்பு இல்லை. இந்தியாவில் தண்ணி வச்சா கலாய்க்கணும், சண்டை போடலன்னா தண்ணி வச்சதுக்கே மரியாதை கிடையாது. இந்த ஒருத்தன் சிக்கிட்டானே வர நானா யார் பெத்த புள்ளியோ. என்ன இது பொண்ணு பார்த்துட்டு ஒன்றும் செட் ஆகல. மச்சானுக்காவது ஃபோன் பண்ணுவோம். ஹலோ 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 இப்போதான் முன்னாடியே சொல்லிட்டு திருப்பி ஒரு ஹலோ இதுக்கு. ஹலோ நான் ஹலோ உங்களுக்கு சொல்லுங்க, ஃபோனுக்கு சொன்னேன். ஃபோனுக்குலாம் ஹலோ சொல்றியா மனுஷனே நீ? ஹலோ இல்லை இது எங்கே இருக்க? நான் இங்கே தாண்டா இருக்கிறது. கண்ணீர் தெரியல. சொல்றா சொல்லு. மச்சி நான் தான் பேசுறா. இது பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், இங்கே தான் நிற்கிற. சார் ஃபோனில் பேச விடுங்க சார். எது கூட பேசுறீங்க சார்? இது இங்கே மச்சி பார்த்துட்டியா? பார்த்தேன்டா, நீ இங்கே தான் நிற்கிற. பார்த்துட்டேன்னு. மச்சி என்னாச்சு இந்த பொண்ணு மேட்ரு? ஏய் நீ அந்த மாதிரி ஆளா? பொண்ணு மேட்டர்லாம் கேட்குற? ஏய் அவ்வளோதான் மரியாதை. உன்னை யார் குடிக்க சொன்னா? இல்ல அது பொண்ணு பார்க்க சொன்னல. என்ன வயசு? டேய் 20? சிச்சி அவ்வளவுதான் வேணாம், 18 17 பாரு. டேய் 4 வயசு ஆகுது. கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் வேற எதுக்குன்னா கேக்குறியா பொண்ணு? சார்
தயவுசெய்து மரியாதை பேசுங்க, உங்ககிட்ட பேசல சார். அது பொண்ணு வீட்டுல என்ன போடுவாங்க? பொண்ணு வீட்டுல சோறு போடுவாங்களா? இதாண்டா வழக்கமா பண்றது, இதுக்கு மேல என்ன போடுவாங்க? இல்ல அது நான் பேசல, வேற ஒரு கிராஸ் டாக்கு. அது பொண்ணு வீட்டுல நகை எவ்வளவு போடுவாங்க? ஆமாமா, நகை முக்கியம் நமக்கு. ஒரு 30 சவரனா? டேய் எரும மாட்டே, உன் மூஞ்சிக்கு 30 சவரன் இருக்குதாடா? என்ன மாதிரி அழகா இருந்த அளவு போடுவாங்க. ஒரு 10 சேர்த்துக்கிடுங்க, 40 சவரனா போட சொல்லுங்க. அப்புறம் அந்த காரு முக்கியம். மாமனார் வீட்டுல காரு கேக்குறியா? அவ்வளவுதான் மரியாதை. போடாங்க. ஹலோ, அல்லாத சரக்கு டூப்ளிகேட் சரக்கு போல இருக்கு இது. ஆமாமா, காரு ஓகே. இது பைக் வேணும், ஏன்னா கடைக்கு போறதுக்கு பைக் கார் எடுக்க போக முடியாதுல்ல. ரெண்டே கோச்சுக்காத, லைசன்ஸ் இருக்குதா அவனுக்கு? லைசன்ஸ் இருக்குதா? டே மாமனார் வீட்டுல காரு கேக்குறியா? லைசன்ஸ் இருக்குதா அவனுக்கு? சரி ஓகே. வேற எதுவும் இல்லைல்ல? அது பார்த்து முடிச்சு. எது வேலையா? இல்ல 3 மாசம் முன்னாடி தான் வேலை போச்சு, வேற வேலை தேடி. ஏய், வேலை இல்லாத உனக்கு 50 சவரில் பொண்ணு வேணாம், கார் பங்களாவோட வேணாம். டேய் வேலையை தேடு. ஒரு நிமிஷம் வேலையை தேடு போ. டேய், உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணாயா? பண்றா பிரச்சனை பண்றா. வேணாம் பண்றா. டேய், பிரச்சனை பண்றா. இருடா. டேய், பண்றா. என்னடா வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாடா, எனக்கு ஒன்றும் வேணாம். உனக்கு இதான் வேணும். இப்போ ஒன்றுன்னு சொல்லட்டுமா? என்ன? நான் என் சொந்த காசுல சரக்கு வாங்கி வச்சேன். நீ மாமனார்கிட்ட போய் கேட்குறிய, உனக்கு என்ன வேணும்? கார் வேணுமா, பைக் வேணுமா, 40 சவரத்தில் நகை வேணுமா, 18 வயசுல பொண்ணு வேணுமா? போடா. இதா எனக்கு டைம் பாசிங் கால் சண்டை போடு. சரக்கு சண்டை போடுறா. ஹலோ, இல்ல மச்சி, நான் வேற இடம் கட் ஆகி போச்சு. டேய், அவன் கட் பண்ண மாட்டான், உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்காது. டுபாக்கு டேய், இங்க ஒருத்த பிரச்சனை பண்றான்பா. நியாயம் சொல்லுமா? அந்த மூஞ்சிக்கு 40 சவரம் தேவையா? நீ சொல்லுமா, 40 சவரம் தேவையா? உன் மூஞ்சும் சரியா? அப்படி சண்டை போடணு மாடா. இப்போ யாருக்கிட்டனா நானு குஷ்டு இருக்கேன்டா. டேய் வாங்கடா சண்டைக்கு. அம்மா தாயே, இந்த வருஷமாச்சும் திருவிழா நல்லபடியா பண்ணிடுவோம் தாயே. அப்பா செட்டுக்கார, பாட்டைகிட்ட போடுங்கய்யா. என்ன திருவிழால ஒரே சவுண்ட் இல்லாம இருக்கு? பாட்டை போடுங்கய்யா. திருவிழா உன்னேதான்ப்பா. இங்க பாருப்பா, கோயில் திருவிழால இப்படி குடிச்சிட்டு ஆடலாமாப்பா? குடிக்காம ஆட்டா? இப்ப குடிக்கல, அப்ப குச்சேன். பாட்டு போடுறா. திருவிழா எதுக்குடா? ஆடுறது இதான்டா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. இங்க போடுறா கலெக்ஷன் பண்ணி நம்ம சொந்த பணத்துல போடுற மாதிரி போடுற பாட்டு போடுறா. ஊர் மக்கள் காசுல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. பாவம், சாமி திருவிழா. நான் ஆடுவேன்டா. நான் காத்து எரிக்குது. டான்ஸ் இல்லாத பாட்டா போடுங்கப்பா. ஏன்பா இப்படி போட்டு பாரு, ஒருத்தன் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. செட்டுக்கார, நல்ல டான்ஸ் ஆட முடியாத பாட்டா போடுப்பா. எந்த பாட்டுனாலும் போடுறா, நாங்க எல்லாமே கத்துன்னு வந்திருக்கோம். ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. தகிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா, என் கதை எழுதிட மறுக்குது என்பேனா. இருதயம் அடிக்கடி பாட்டு எடுத்துடா தம்பி. ஏய், சாமி கும்பிட்டு இருக்காங்கல்ல, கும்பிடு. நானா வேணா கும்பிடு. ஏய், இங்க வந்து கலாட்டா போடா. இங்க ஆடக்கூடாது, அங்க போயிடுறான். இங்க ஆடக்கூடாது, அங்க ஆட்டா. இங்கே நிக்காதடா, போடா. ஸ்டேஜ் போட்டு எல்லா பொம்பளைங்களை ஆட விட்டா பாக்குறேன். நானும் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு தானே ஆடுறேன் பாரு. வாய் பேசாரா முட்டியில போட போறேன். போடா. இதான் முட்டி பேத்துருப்பாங்க. பேத்துறேன், முட்டியை பேத்துறேன். போடா. நீங்கள இப்படிதான் சார் போடணும். ஆமா சார், நல்லா போடும். நல்லா நீங்க நல்லா கொண்டாடுங்க. அடு போய் கடை போடா. செத்துட்டான். அங்கிட்டு போடா. வேலைக்கு உலைய வச்சுருவாங்க பொழுது. தம்பி நினைச்சியா? எப்படி பயந்த பாத்தியா? தண்ணி எத்தனை சொல்லணும்.
சார் தண்ணி தண்ணி நின்னு வேடிக்கை சார் தண்ணி கேட்கற எடுத்து வாடா போடா தண்ணி எடுத்து வாடா ஒரு குடிகாரன் போய் சார்னு தெரியல சார். என்ன கொலகாரன் ஆக்க தெரிஞ்சடா டேய் அவன் பாட்டுல அடிக்கிறீங்க என்ன ஏன்டா கூட்டு வந்து அடிக்க சொன்ன செத்துட்டு போயிருந்தா போடா தண்ணி எடுத்து வாடா போடா சார் ரொம்ப நேரம் பேச தண்ணி வேணும் சார். இந்த தண்ணி சார். அடி ஒண்ணு பலமா இல்லையே நான் திருப்பி செத்துருவேன் தண்ணி கேளு. இந்த சீக்கிரம் எடுத்து வாடா சார் என்ன சார் இது ஒரு குடிகாரனுக்கு போய் இவ்வளவு காலத்து வாங்கி அடிச்சு மாட்டேன் உடச்சு போடுவேன் ஏன் வேலைக்கு உழ வைக்க தெரிஞ்சுங்களா கூட தண்ணி கூட தண்ணி கூட இதெல்லாம் என் தலையெழுத்து. செத்துட்டு போயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? யாரு பாக்குறது இல்லப்பா சார் சொல்லுங்க சார். குத்துருங்க போதும். போப்பா போப்பா எந்திரிப்பா கைத்தாங்களா எந்திரி எந்திரி கிளம்பு அப்படியே பெகு போட்டா சார் திரும்பி ஆடணும் எனக்கு. பாட்டு பாடு நீ கூட ஆடுற. ஏய் டியூட்டில இருக்கட்டா நானு திருப்பி நான் செத்துருவேன். நீ ஆடுற பாட்டு போடு. நீ ஆடுற இது சார். சார் நம்ம காமெடி கிராக்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பர். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நாடே வந்து இந்த குடிமகனை நம்பித்தான் இருக்கு. ஆனால் உண்மையில் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்ப யதார்த்தமாக மிகை இல்லாமல் நடித்தார். குடிக்காரனாக நடிக்கிறதுங்கிறது நடிப்பில் வந்து ஒரு மிகையான ஒரு விஷயம். கொஞ்சம் எவ்வளோ மிகையாக நடித்தாலும் அது வந்து லாஜிக் கிடையாது. அதுக்கு எவ்வளோ வேணாலும் ஓவர் ஆக்டிங் பண்ணலாம், அது வந்து அட்மிட்டடு. ஆனால் இவர் அப்படி இல்லை, ரியலான குடியானார். பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டேன். அதாவது குடிக்க ஓவராக பண்ணுவாங்க, வாயில் அப்படி வச்சுட்டு அதெல்லாம் பெர்ஃபெக்டாக இது உடம்பு உனக்கு செட் ஆயிடுச்சு. நல்லா இருந்து, நல்லா சூப்பர். தேங்க்யூ சார். ரோஜா மேம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஓவரா எல்லாமே ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, செட்டில்டா இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ ஜட்ஜஸ் அண்ட் தேங்க்யூ காமெடி கிராக். அடுத்தது வரப்போற டீம் வானரம் பிரதர்ஸ். மாமே கையெல்லாம் ரொம்ப அரிக்குது மாமே, ஒரே டென்ஷன் ஆகுது. என்ன சர்க்கடிக்கணும் போல இருக்குதுப்பா. அதான் குழந்தைய பத்தி ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டோம்ல, ஏதாவது சிக்கியும் கவலைப்படாது. அடிமட்டிக்கன்னு சொல்றேன். 2 ஜென்டில்மேன் நிக்கிறாங்க, அவங்கள போய் அட்ரஸ் கேட்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது சைதாப்பேட்டை தானே? இது என் தோள்பட்டை கையா கஷ்டமாலாம் சார். இது சைதாப்பேட்டை ஏரியா தானே? ஆமா சார். இங்க ஒரு அதிசய குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் டுபாங்கூர் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். சாஞ்சி போன என் பத்திரிகையை அந்த குழந்தைய பேட்டெடுத்து தான் சார் தூக்கி நிறுத்தணும். அது சாதா குழந்தை இல்ல, சுராசிக் குழந்தை. அது மட்டும் இல்ல, அது கின்னஸ் சாதனை பண்ணிக்குது. கின்னஸ் சாதனையா? என்ன சார் பண்ணிருக்கு? 50 இட்லி சாப்பிடும்பா ஒரு நாளைக்கா? 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கா? சார் சார் அந்த குழந்தைய நான் பார்க்கணும் சார். அப்படின்ற உன் சத்தம் கேக்குதுல? பாட்டு சத்தம் கேக்குதுப்பா. அந்த குழந்தை வருது. அஞ்சலி 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 மின்னும் மின்மினி 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 அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்கக்கனி. 5 வயசு குழந்தை ஒரு பார்த்தா 5 மாசம் கர்ப்பிணி மாதிரி வந்துக்குது. செல்லம் செல்லம் வாய வச்சிருவேன். மஞ்சா பாடுறா இன்னைக்கு. மேல கை வச்சு பேச நெஞ்சில மஞ்சா சொத்தை ஏத்துருவேன். என்ன நினைச்சு நிக்கிறீங்க? பாப்பா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் ரிப்போர்ட் உன் போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணி உன்னை பெரிய ஆளாக்க போறேன். ஓ, பேட்டி எடுக்க வந்தியா? உன்னை பார்த்தா பேட்டி எடுக்க வந்த மாதிரி இல்ல, கொடியில காயிற வேட்டி எடுக்க வந்த மாதிரியே இருக்கிறான். பாப்பா இந்த மாமா கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். ஐயோ, மாமா பசங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஐயோ, பேட்டி ஆரம்பிக்கட்டுமா? பேட்டியா குடுக்குவா? சரி கேட்டுட்டல. நோட் பண்ணிக்க. பாப்பா உன் பேரு என்ன? என் பேரு குஞ்சம்மா. எங்க அப்பா என்ன செல்லமா எப்படி கூப்பிடுவாரு? அம்மா அம்மான்னு கூப்பிடுவாரு. நீ வேற என்ன அசிங்கம் நினைச்சா? சொல்லிட்டு உனக்கு இல்ல பாப்பா. கேள்வி கேள்வி கேள்வி. அப்பாவை எப்படி கூப்பிடுவ? அப்பா நான் அப்பாவை டாடி டாடின்னு கூப்பிடுவேன். அப்ப அம்மாவை? அப்பாவை டாடின்னு கூப்பிடுவேன், அம்மாவை வாடின்னு கூப்பிடுவேன். பாப்பா
நீ ரொம்ப அறிவாளின்னு இவங்க சொன்னாங்க. அறிவு கட்டோன்னு அம்மாவை வாடின்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டு தப்பு தப்பு தானே. ஆனா இங்க எதிர்த்து விட்டு மாமா கூட அம்மாவை வாடினா அதுவும் கூட போயிடுச்சு. அந்த சோகத்துல எங்க அப்பா தற்கொலை பண்ணினாரா? பக்கத்து வீட்டு மாமி கூட போயிட்டாரு. சரி விடு பாப்பா, உன் அறிவுபூர்வமான கேள்வி கேட்கறான். கேளு கேளு. ஏப்பா ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் பி ஃபார் பிக் ஆப்பிள். சி ஃபார் சின்ன ஆப்பிள். டி ஃபார் டேமேஜ் ஆப்பிள். மூஞ்சி மாதிரியே இருக்கும். நடுவில் வந்து கேள்வி என்ன பதில் சொல்லி பாப்பா கேட்கறான்பா. எஸ் ஃபார் சப்பி போட்ட ஆப்பிள். டி ஃபார் குத்து ஆப்பிள். ஜெட் ஃபார் ஜி தமிழ்ல குத்து ஆப்பிள். அட வேற கேள்வியே தெரியாதா? ஒழுங்கா என்ன நல்ல கேள்வி கேள்றா. என்னடா இது, எது கேட்டாலும் ஆப்பிள்னு பதில் சொல்லுது. இப்ப பார், ரூட்டை மாத்தி கேக்குறேன். கேளு. பாப்பா, உனக்கு தெய்வ பக்தி அதிகமாமே? ஐயோ, நான் எப்பயுமே கோயிலே தான் இருப்பேன். அவ்வளவு பக்தியா? இல்ல சில்லறை காசுலாம் உண்டியில போடுவாங்கல்ல, உண்டியில ஓட்ட போட்டு ஓடிடுவேன். அது தப்பு இல்லையா பாப்பா? ஏன் கோடியா கொள்ளச்சா ஓட்டு போடுவீங்க? நாங்க சில்லறையை தான் மட்டும் தப்பா போங்கடா. சரி பாப்பா, எங்களுக்காக ஒரு தெய்வீக பாட்டு பாடா. பச்சி பாத்தா என்னடா இப்படி கேக்குறாங்க? நான் பாத்து அவனுக்கு புரிய போதே கம்மி இப்ப பாரு. ஏக் தோ தீன் चार पाँच सात आठ नौ 10 11 12 13. நல்லா இருக்குதா பக்தி பாட்டு? பக்தி பாட்டு கிடையாதுண்ணே, இது சினிமா பாட்டு. பாப்பா, இது சினிமா பாட்டு, ஹிந்தி பாட்டு. மூஞ்சி பாரு, தரிஜா மூஞ்சி. இது எவ்வளவு பக்தி விஷயம்லாம் இருக்கு தெரியுமா? இது பாரு, ஏக்குன்னா ஒண்ணு, இறைவன் ஒருவனே. தோனா ஆமா, அவருக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வானம். அப்ப தீங்க அண்ணா முருகன் வள்ளி தெய்வானம் 3 பேர் இருக்காங்களா? அதான் தீன முண்டோம். அப்ப சாருன்னா முருகனுக்கு சாரே போடல, அதான் கேக்குறாரு. பாவம் பழனி மலை நின்னுக்கிறாருல. இப்ப நான் கேக்குறேன், 5 6 7 சேம் சைடு கோல் அடிக்கிறியா? வா செருப்பால் அடிக்கிறேன் உன்ன. இது பாஞ்சின்னா நீங்க என்னதான் பாஞ்சி கடவுளை வேண்டினாலும் தப்பு பண்ணா அவர் சே அப்படின்னு சொல்லி சாத்துன்னு சாத்திடுவாரு. கையில வேலை வச்சுக்கிறாருல. இப்ப கேக்குறேன், ஆத்துல இருந்து உண்மையா வேண்டணும்டா முண்டா. பாப்பா நவ்வுனா இப்பயே வேண்டணும், நாளைக்கு வேண்டுவியா? தஸ்னா தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ் பேசக்கூடாது. முருகனுக்கு புரியாத ஒரு தமிழ் கடவுள்ல. கேரான்னா ஏய், நீ மூஞ்ச கிட்ட காட்டினா கேரா உண்டா? தள்ளி நில்றா. பாரத்தேரன்னா இதே மாதிரி வேலை வெட்டி இல்லாம சுத்தி நின்றேன்னு வச்சுக்க, நீ பாரா போய் சரக்கஷ்டி தராம போடுவ. ஏய், வேற கேள்வி என்ன கேள்றா? என்னடா எதை கேட்டாலும் இடக்கு மடக்காவே பேசுது. மாத்தி கேளு. இப்ப கேக்குறேன் பாப்பா, உனக்கு பிடிச்ச பூ எது? ரோஜா. உனக்கு பிடிச்ச படம்? அதுவும் ரோஜா. உனக்கு பிடிச்ச பாட்டு? ரோஜா 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 ரோஜா. இல்ல எனக்கு அதான் பிடிக்கும் ரொம்ப. பாத்தியாடா, 5 வயசுலயே ஜட்ஜுக்கு ஐஸ் வைக்குது. பாப்பா, எங்களுக்காக ஒரு ரைமிங் பாடா. ரைமிங்கா? ரைம்ஸ் பாட சொல்றது ரைமிங் பாடுன்றா பத்தியா? நிலைப்புற ரிப்போர்ட்டரா வந்த. சரி, உனக்காக பாடுறேன். ஜானி எஸ் பாப்பா பாடுவா. வேணா, அது எனக்கு பிடிக்கலதே. பாபா பிளாக் ஷீப் பாடுவா. பாடு. வேணா, பாபா கோச்சிக்கினார்னா. எங்க ஆயா எனக்கு ஒரு தமிழ் ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அது பாடவா? பாடி தொலை. ரெடியா? ஆயா இங்கே வா வா, பாயா கொஞ்சம் தாத்தா, இலையில் இட்லி போட்டு சால்னா கொஞ்சம் ஊட்டி, உள்ள மேரி ஆயா ஊர்ல எங்க கீது. எப்படி பாத்து நல்லா இருக்குது தாத்தா. சரி, நான் பேட்டியை முடிச்சுன்னு கிளம்புறேன். பேட்டியை முடிச்சுன்னு நீ பாட்டுன்னு ஆக்டிங் வருவீங்க, பேட்டி எடுப்பீங்க, பேப்பர்ல போடுவீங்க, டிவில போடுவீங்க, டிஆர்பி ஏத்துப்பீங்க. நாங்க என்னடா வெறும் சுப்பி உட்கார்ந்து இருக்குதா? மக்கள் பேக்கெட்ல துட்டா கூட. சரி, நாளைக்கு சைதாப்பேட்டை வேணா, மன்னாரப்பேட்டையில இந்த மாதிரியே பண்ணுங்க. எவனா மாட்டோம், போய் சரக்கு அடிக்கலாம். வாங்க வாட்டா. கன்னடா சங்கார குடி, தண்ணி ஊத்தி குடி, குண்ட குடி குழந்தைய காட்டுறேன்னு சொல்லிட்டு அடங்கோண்டாவை காட்டி
பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் அபேஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ வானரம் பிரதர்ஸ் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சார் கேட்கலாம். குழந்தை நல்ல குழந்தை நீ. அஞ்சலி சூப்பர், நல்லா பண்ணீங்க, எல்லாம் நல்லா பண்ணீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். தேங்க்யூ சார். ரமேஷ் கண்ணா சார். லேடிஸ் கேட்டப்போ நல்லா இருக்கீங்களே நீங்க. கேள்வி பதிலாம் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு கேள்வியும் அந்த ஏக் தோ தீனுக்கு விளக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரோஜா மேம். எனக்கு புரியாதது ஒண்ணுதான், பக்தி பாடல் சொல்லி எக்குதோத்தின் பாட்டு பாடிருக்கீங்க. ஆனா என்ன சொல்ல போறீங்க நினைச்சா எல்லாத்துக்குமே கரெக்டா ஒரு விளக்கம் சொல்லிட்டாரு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஜட்ஜஸ் அண்ட் தேங்க்யூ வானரம் பிரதர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம். இன்னைக்கு யார் வின் ஆக போறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our captains on stage. ஓகே, நம்மளோட 5 கேப்டன்ஸ் வந்தாச்சு. அடுத்தது நம்ம இன்வைட் பண்ண போறது our 2 judges. So இன்னைக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்றதுக்காக can we welcome sir on stage? Alright sir, ஷோ என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா இன்னைக்கு? ரொம்ப 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 சந்தோஷமா. So இன்னைக்கு யார வின்னரா நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? எனக்கு இந்த டீம் தான். இந்த டீம் குடியார் டீம். காமெடி கிராக்கர்ஸ். So இந்த எபிசோட் வின்னர் காமெடி கிராக்கர்ஸ். காமெடி கிராக்கர்ஸ் டீம் மேல வாங்க. Congratulations Comedy Crackers, உங்களுக்காக 25,000 worth cash prize. அதாவது தூள் ப்ரோக்ராமில் வந்து நிறைய சீஃப் கெஸ்ட் வராங்க. அதில் அண்ணன் டிபி கஜேந்திரன் வந்தது வந்து பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா காமெடி ஸ்கிட்டு வந்து ஜட்ஜ் பண்ண கொஞ்சமாவது காமெடி சென்ஸ் வேணும் இல்லையா? சீரியஸாக மணிரத்னம் சாரை கூட்டு வந்தவர் என்ன பண்ணுவார் பாவம்? முடியாது. அவர் சீரியஸ்க்காக தானே பண்ணுவார். அதனால் இவர் வந்து கரெக்டான, ஏன்னா இவருடைய மதர் வந்து டிபி முத்துலட்சுமின்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு ஆட்சி இப்போ எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா? அவங்களோட ஹைலைட் அவங்க தான் முதல் காமெடி நடிகை. அவங்களுடைய காமெடி இன்னைக்கு வரையும் அறிவாளின்னு ஒரு படம் வாங்கி பாருங்க. பூரி எப்படி செய்யுதுன்னு கேட்பாங்க தங்கவேல் அண்ணங்கிட்ட. அது மாதிரி ஹைலைட் காமெடி பண்ணியிருக்காங்க அவங்க. சார் வந்தது எங்களுக்கெல்லாம் பெரிய கிஃப்ட் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த தூள் ப்ரோக்ராம் வந்ததுக்காக. ஆல்ரைட், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடோட நாங்க எல்லாரும் உங்களை சந்திக்க வரோம். ஆன் ராம்ராஜ் காட்டன் வேஷிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். ராம்ராஜ் வேஷ்டிகள் ஷர்ட்டுகளின் தூள்.